நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல தொடர்ச்சியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, அது மேல தடை வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை எதிர்த்து சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, நான் பிரிவினைவாத இயக்கமா இல்லையா அப்படிங்கிறது என்ஐஏக்கு தெரியாதா, அவங்களும் விசாரிச்சுட்டு தானே போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நாம் தமிழர் கட்சி வருண்குமார் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, விக்கிரவாண்டி தேர்தல் இருந்து ஆரம்பிக்குது. விக்கிரவாண்டி தேர்தலுடைய பிரச்சார நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, மறைந்த திமுக தலைவர் கலைஞர் குறித்து ஒரு அவதூறான ஒரு பாட்டை பாடுறாங்க. அதனால் அந்த கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டவொடனே என்னமோ அவர் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் இந்த கட்சிக்கும் தனிப்பட்ட ஒரு பகை இருக்கிறதுனால அதனால வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் மீது ஒரு ஒரு விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சட்டை கழட்டிட்டு வா, நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தா பெரிய ஆளா, அப்படி இப்படின்னு கடுமையான விமர்சனங்கள். இந்த விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்னால பயங்கரமா பரப்பப்படுது. ஒரு படி மேலேயே போய் அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள் மீது எல்லாம் இந்த மாதிரியான அவதூறுகளை அவங்க தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பரப்புனாங்க. அதை தொடர்ந்து அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாரு. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்கிறப்ப தான் சண்டிகரில், பஞ்சாப் தலைநகர் சண்டிகரில் ஒரு இளம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அதில் இவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிங்கிறது சைபர் கிரைம், இணையதள குற்றங்கள் பற்றிய நீங்கள் பேசுங்கன்னு இவருக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் தான் இவர் பேசியிருக்கிறார். பாதிக்கப்பட்டேன், நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன்ங்கிற மாதிரி அவர் இதனால் இணையதளத்தினால் நான் இந்த நாம் தமிழர் கட்சியினால் என்னுடைய குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரியான ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு வெளிநாடுகள்லாம் இருந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசுகிறாரு. அப்புறம் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் சில வச்சு ஒரு ஏவி மாதிரி கூட போட்டு காட்டுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கிறவர் தான் சொல்றாரு, இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பிரிவினைவாதி கட்சி, இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு அந்த முத்தாய்ப்பா உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே அங்கே பேசுறாரு. பேசினதுக்கு பிறகுதான் இவர்கள் கடுமையா எதிர்வினையாற்றுறாங்க. நீ எவ்வளவு நாளைக்கு இந்த பதவியில இருந்துருவ அப்படின்னு, அந்த எவ்வளவு நாளைக்கு பதவியில இருந்துருவேன்னு பார்த்து அரசியல்வாதி தான் கேட்பாங்க. 5 வருஷம் தான் அவனுடைய பதவி, நான் என்னுடைய 60 வயசு வரைக்கும் சர்வீஸ்ல இருப்பேன் அப்படின்னு அரசியல்வாதிகளை பார்த்து அதிகாரிகள் தான் கேட்பாங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன எவ்வளவு நாளைக்கு இருந்துட போற அப்படின்னா, இன்னைக்கு அவருக்கு 30 வயசு ஆகுது, 32 வயசு ஆகுது. வருண்குமார் இன்னும் அவர் ஒரு 25 வருஷம் பதவியில் இருப்பாரு. சீமானி அவனும் 25 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாரு? ஒன்னும் 25 வருஷம் ஐபிஎஸ் தான் இருப்பாரு. இவரு அது கேடர்ல மாறி 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 ஒரு உயர் பதவிக்கு போயிட்டே இருப்பாரு வருஷம். அப்படிங்கும் போது இன்னும் 25 வருஷம் கழிச்சு இவருக்கு எத்தனை வயசா இருக்கும்? அப்ப அவர் பதவி எழுதுறப்போ இவர் சண்டைக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு அடிப்படை வாதம் இல்லாத சில விமர்சனங்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க தரப்புல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பேசியிருக்கிறாருன்னு வருண்குமார் ஐபிஎஸ் மேலேயும் சில கம்ப்ளைண்ட்டை போய் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை பொது இடங்களில் பேசியிருக்கிறாங்கன்னு. இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. இது அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, ஒவ்வொரு ஆட்சி காலத்தையும் நடக்கும். ஒரு அரசுக்கு சார்பாக சில அதிகாரிகள் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆட்சி மாறினப்ப இவரத்துக்கு வேற ஏதாவது டம்மி போஸ்டிங் போடுவாங்க, திருப்பி அந்த ஆட்சிக்கு வந்தோடனே மாறி போடுவாங்க. இது அந்த அளவுல தான் இருக்கும். இது பர்சனலான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இப்பதான் முதல் முறையா பாக்குறது. அதுவும் இந்த இணையதளம் சம்பந்தமான விஷயங்கள் பாக்குறதுலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது குறிப்பா நாம் தமிழரை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் தலைமை எப்படி பேசுதோ அதே மாதிரி தான் இவங்களும் கடைக்கோடி தொண்டனும் பேசுறாங்க. யாரையுமே மதிக்கிறது கிடையாது. வா போன்னு பேசுறது, ஒருமையில பேசுறது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவர் படித்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறாரு. அவரை அவருடைய பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க இவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி நடத்துறாரு, 5 வருஷம் முயற்சி பண்ண, ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அவர் 5 வருஷம் பிடிஎஸ் படிச்சு ஒரு பல் டாக்டரா இருந்திருக்காரு. வருண்குமார் ஐபிஎஸ் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. அவர் ஒரு டென்டிஸ்டா இருக்கிறாரு, டாக்டரா இருக்கிறாரு. அப்புறம் 2002 காக்க படம் பார்க்குறாரு. அந்த படம் ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆகுது. அதுக்கு பிறகு யூபிஎஸ்சி எழுதுறாரு. 7 வருஷம் யூபிஎஸ்சி படிச்சு 2010 ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் கூடிய டாப் 10 ஸ்ட்ரிக்டான ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவர் ஒரு கேட்டகரியில் முக்கியமான இடங்கள்ல இருக்காரு. முக்கியமான பதவிகளை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐபிஎஸ்ங்கிற ஒரு பதவி இருக்குல்ல, அது கூட மதியாதது இல்லாம ஒத்தைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவாங்க. அதை தான் தொடர்ந்து அவர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் கடைக்குள்ள இருக்கக்கூடிய
தொண்டர்கள் அவர் மேடையில் பேசுறாங்க, இவங்க சமூக வலைத்தளங்களில் பேசுறாங்க, பர்சனலாக போய் தாக்குறது, யாரை கேட்டாலும் நீ வந்து தமிழனா சர்டிஃபிகேட்டை கொண்டு வா அப்படின்னு கடைசியில் போலீஸ்கார்ட்ட போய் கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட்டை கொண்டு வா. போலீஸுக்காரதான் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, வண்டியை செக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஆனா இவங்க போய் ஒரு படிக்கு மேலேயே போய் போலீஸ் ஆஃபீஸருக்கு அவன் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்டிருக்காங்க. தமிழனா இல்லையா? ஆனா அவர் ஜாதி வன்மம்னு சொல்லி இருக்கிறாருல்ல, அது சீமான் வந்து இவருக்கு ஜாதி வன்மம். இவர் என்ன ஜாதியா? இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. இவரு தமிழன்றாரு, எனக்கு ஜாதி இல்லைங்கிறாரு. அப்போ உங்களை ஜாதிய நோக்கத்தோட இவர் இது பண்றாரு. நீங்க என்ன, உங்களை பத்தி நிறைய கதை சொல்றாங்க. உங்க கூட இருந்த தம்பிகளே வந்து வெளியில இருந்து வந்து வண்டியா கதையா சொல்றாங்க. நீங்க வந்து கிறிஸ்தவர்ன்றாங்க. அது எந்த மதத்துல இருந்தாலும் யாரும் அதை பற்றி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். நீங்க கிறிஸ்தவராக இருங்க, இஸ்லாமியராக இருங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருங்க, எல்லாவற்றையும் மதிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படிங்கும் போது நீங்க ஒரு கிறிஸ்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறீங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க, அது விமர்சனம் ஆகுது. இதெல்லாம் யார் உங்கள்கிட்ட கேட்டா? அப்படிங்கும் போது அவரை எதுக்காக அவரை வந்து கார்னர் பண்ண போறார்? ஜாதி ரீதியாக இவரை அட்டாக் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை வந்து டைவெர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஜாதி சொல்லி திட்டுறாரு, ஜாதிய வன்மம் இருக்கு அவருக்கு அப்படின்னு. இவருக்கு அவர் இத்தனை வருஷமா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு, 14 வருஷமா சர்வீஸ்ல இருக்காரு. இவர் 14 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு, 15 வருஷமா. அப்பெல்லாம் ஜாதிய வன்மம் வரலையா? அப்பெல்லாம் ஜாதிய வன்மம் வரல. இப்ப ஏன் புதுசாக ஜாதிய வன்மம் வருது? இன்னைக்கு தான் இவர் தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு ஜாதி இந்த மாதிரி சீமான்னு ஒருத்தர் இருக்காரு, நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு 2009 இருந்து இருக்கிறாரு. அவர் 2010 போஸ்டிங் வந்துட்டாரு. அவரும் 14 வருஷமா கட்சியில இருக்கிறாரு. இப்போ போராட்டங்கள் எல்லாம் அருண்குமார் ஐபிஎஸ் வந்து நாம் தமிழர் நிர்வாகிகளை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாரா? 14 வருஷமா வந்து அவர் வன்மத்தை கக்குறாரா? 14 வருஷமா ஜாதி வன்மத்தோட இருக்கிறாரா? இல்ல இத்தனை நாள் இடைவெளி இருந்தது இல்ல? என்ன இடைவெளி? அதாவது அந்த விக்கிரவாண்டி சம்பவத்துல பிறகு அவருக்கும் இவருக்கும் ஒரு மோதல் போக்கு போச்சு. சீமானுக்கும் அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளி இருந்தது. இல்ல அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். விக்கிரவாண்டி தேர்தல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து அப்படியே அவங்க கூட ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கு. முத்தாய்ப்பாக அவருடைய மனக்குமுறலை ஒரு இளம் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய எனக்கு, என் ஒய்ஃப் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் வந்திதா பாண்டேங்கிறவங்க ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறாங்க, நானும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறேன். இப்படிப்பட்ட எனக்கே இணையதளத்தினால இடைதள பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க சொல்றாரு. அவர் சொல்றது வந்து எனக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், போலீஸ் பாதுகாப்போட இருக்கக்கூடியவன், பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய எனக்கே இந்த சைபர் கிரைம்னால பெரிய தாக்குதலுக்கு மன உளைச்சல் காலா இருக்கிறேன் அப்படிங்கறது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு. இல்ல அதுக்காக ஒரு தேர்தல் அமைச்சகத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தானே நாம் தமிழர் கட்சி. அதை வந்து பிரிவினைவாத கட்சி எப்படின்னு ஏன் சொல்லணும்? இல்ல இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கட்சியில விசாரிக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது பல குற்ற செயல்கள் செய்யறாங்க. வெளிநாடுகள்லாம் இவங்களுக்கு நிறைய ஆள்கள் இருக்கு, பேக் அடியில நிறைய வர்றாங்க, வெளிநாட்டுல இருந்து இவங்களுக்கு ஃபண்டு வருது, இவங்களை பற்றி விசாரிக்கணும்னு தான் சொல்றாரு. தடை செய்யணும்னு நான் அருண்குமாரை போய் தடை செஞ்சிட முடியாது. உள்துறை அமைச்சர்கள்ட்ட உட்கார்ந்துருக்கப்போ ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இந்த கட்சியின் மீது ஒரு சந்தேகம் இருக்கு, தடை செய்யப்பட வேண்டிய இயக்கமா இருக்கலாம் நீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்றாரு. அப்படிங்கும் போது அது விசாரணை தான். தடை செய்யறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். அது ஆதாரம் வேணும், நிறைய இது வேணும். அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இது இந்த இயக்கத்தின் மீது ஒரு சந்தேகம் இருக்கு, தடை செய்யப்பட வேண்டிய இயக்கமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்கிறத அவர் கோரிக்கையா வச்சிருக்காரு. அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியேற சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டே வருது. ஈவன் காளியம்மாள் கூட மேடையில சீமானவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி நடந்துச்சு அப்படின்றதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு காலேஜ் மாதிரி அண்ணனுடைய அந்த எழுச்சிமிகு பேச்சு, அந்த வீரத்தை எல்லாம் கேட்டு ஒரு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழ்ல வந்து சேரக்கூடிய இருக்காங்களே இளைஞர்கள், அந்த இளைய தம்பி தங்கைகள்லாம் வந்து ஏதாவது ஒரு புதிய மாற்றம் ஒண்ணு வேணும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட, ஒரு சேவை மனப்பான்மையோட தான் வர்றாங்க. அப்ப அதுக்கு வந்து இவங்க சூஸ் பண்றது வந்து இவருடைய வீரியமிக்க அந்த பேச்சை கேட்கறாங்க. ஒரே கையெழுத்துல மாத்திருவேன், ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசாங்க வேலை, ஹெலிகாப்டர்ல பால் ஊத்த போறோம் அப்படின்னு இவர் சொல்ற அந்த ஒரு சுவாரஸ்யமான கதைகளை எல்லாம் கேட்டு அப்படியே நரம்பு புட்டைக்கு ஈர்க்கப்பட்டு அப்படியே வந்து சேர்றாங்க. அது ஈர்க்கப்பட்டு சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்ல வந்து படிக்கிறாங்க, பல விஷயங்கள் இது பண்றாங்க, அந்த கட்சியை பயணப்படுறாங்க, கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சவனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரசியல் அப்படியே போயிடுவாங்க. சில பேர் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இன்னொரு செட்டு புதுசா வரும், ஒரு செட்டு வெளியில போகும், இன்னொரு செட்டு வரும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் இருந்தா யாராவது நாம் தமிழர் இருக்காங்கன்னு கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச ஆள்லாம் இருக்காங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர்ல இருந்த ஆட்கள், நிர்வாகிகள் இப்ப இருக்கிறாங்கன்னா இருக்க மாட்டாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறும். இன்னொரு புதிய ஒரு டீம் ஒன்று வரும். அந்த டீம் அது புது பேச்சு, ஒரு புதுசா ஒரு செட் உள்ள வரும். அவர்கள் வீரியமா அண்ணனுடைய பேச்சை கேட்டு அப்படி சலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துல அவர்களுக்கும் அது தெரிஞ்சு டப்புன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேற கட்சிகளுக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி அரசியல் விட்டே போயிடுவாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட
காலங்காலம் நடக்குது. இப்ப சமீப காலமா இது அதிகரிச்சு கொத்து கொத்தாக தம்பிகள் வந்து வெளியேறியிருக்காங்க. இருக்காங்க. அதனால ஒரு ஆள் போனார்னா அந்த அந்த மாவட்டத்திற்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை அண்ணனுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயினுடைய வருகைக்கு பிறகு நிறைய தம்பிகள் வந்து விஜய் ரசிகர்களா இருக்கிறாங்கனால அந்த ஒரு காரணமும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்படிங்கும் போது இந்த இவருடைய உள்கட்சியில பிரச்சனை. ரெண்டாவது இன்னொரு முகம் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது நாம் தமிழர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதிமுக திமுகனா 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. ஆமா, வேலுமணி இருப்பாரு, தங்கமணி இருப்பாரு, திமுக துரைமுருகன் இருப்பார், பொதுச் செயலராக இருப்பார், நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க, பேசுவாங்க, கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய நடக்கும். ஆனா நாம் தமிழரை மட்டும் 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்க யாரை சொல்லுவீங்க? தெரியப்படக்கூடிய முகம் யார் இருக்கா? காளியம்மாள் இருக்காங்க, சாட்டை துரைமுருகன் 2 பேர். சாட்டை துரைமுருகன் ஒரு யூடியூபரா இருக்கிறாரு, அதனால அவர் தெரியப்படக்கூடிய முகமா இருக்கு. அதிகமாக அடுத்ததா தெரியப்படக்கூடிய முகம் யாருன்னா காளியம்மாள். காளியம்மாள் தான் தமிழகம் முழுக்க அறியக்கூடிய முகமா இருக்கு. பெண்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, நிறைய வீரியமா பேசுறாங்க. அப்ப நான் சீமானுக்கு அடுத்து முகம் தெரியக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது காளியம்மாள் தான். சாட்டை துரைமுருகன் ஒரு யூடியூபராகவே ஆல்ரெடி எக்ஸாப்ளிஷ் ஆயிட்டார். அப்ப இந்த கட்சியில் இந்த 3 பேரை தவிர பெரிய ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இருக்கு இல்லையா? இல்லையில அவர் பெண் ஆளுமை இன்னொரு இடத்துக்கு வர்றது வந்து அவருக்கு விரும்பல. அதான் மேடையில் ஒன்று பேசுறாரு, போன்ல ஒன்று பேசுறாரு. போன்ல பேசுறதுக்கு மேடையில பேசுறதுக்கும் அது காலையில பேசியிருப்பாரு போல, இது சாயங்காலம் பேசியிருப்பாரு போல. தலைகளா இருக்கு. உசிருங்கிறாரு, காலைல ஆனா உசிருங்கிறாரு, அவர் மாத்திக்கிறாரு. அது வந்து அவருடைய ஸ்டைலா வச்சிருக்கிறாரு. அப்ப 2ஆம் கட்ட ஒரு முகமா, 2ஆம் கட்ட ஒரு தலைவரா நாம் தமிழ்ல வந்துடவே கூடாது யாரும் அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. நாம் தமிழருடைய இந்த 15 வருஷ அரசியல பாத்தீங்கன்னா தெரியும். 2ஆம் கட்ட தெரியாத தலைவர்களாக ஒரு முகம் வர்றப்ப டப்புன்னு தட்டிடுவாரு. பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்படி லேசா முகம் வெளியில தெரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவருடைய அடிக்கடி விவாதங்களுக்கு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா அந்த பிசரை தட்டிடுறது. அது மாதிரி இப்ப காளியம்மாளை தட்டுற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து காலங்காலமா அவர் வந்து ஒரு ஃபார்முலாவாவே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கட்சியில இருந்து எல்லாரும் வெளியே போனாலும் கூட இவர் ஒரு கான்பிடன்ட் லெவல்ல இருக்காருல்ல. யார் போறவங்க போட்டு, ஏன்னா என் முகத்துக்கு தான் பிராண்டு, என் முகத்துக்கு மட்டும் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கான்பிடன்டோட தானே இருக்காரு. கான்பிடன்ட் தான் கட்சி நடத்த முடியும். இவரே உள்ளுக்குள்ள போய் அந்த ஒரு படத்துல வந்து பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வந்து மூஞ்சியை தொடச்சிட்டு ஸ்ட்ரைட்டா வரப்பாண்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒரு கலங்கல போய் நிக்கிறாரு. ரஜினிகாந்த் ஓடி போய் பாக்குறாரு. தம்பி விஜய் வந்து இந்த வீட்டுல இருந்துகிட்டு நிவாரணம் கொடுத்தாலும் அதுக்கு ஆதரிச்சு பேசுறாரு. எங்கடா ஒரு குடிமானம் கிடைக்கும் அப்படிங்கறது பாக்குறாரு. சங்கீனா நண்பனுங்கிறாரு. அப்ப இந்த ஒரு ஷேக்கிங் எல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்ப வெளியில வீராப்பா காட்டுறது, வெளியே வீராப்பா அப்படியே ஸ்ட்ரிக்டாரு முறைச்சுக்கிட்டே, அப்பதான் அவன் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கிறது. வெளியில உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கதிகலங்கி போய் தான் நிற்கிறாரு. அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு. அண்ணன் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தலைவர் அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னா, அப்ப அந்த பூனைக்குட்டி முழுவதுமா வெளியே வந்துருச்சு. ஏற்கனவே பூனைக்குட்டியோட வாழ் தலையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பூனைக்குட்டி கமலாலயத்தோடைய பூனைக்குட்டி தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இனிமேல் என்ன இருக்கு? இனிமேல் முழுங்கின பிறகு முக்காடு இருக்கு. சிஎம்மாவேங்கிறாரு, 2026 சிஎம்மாவேன்னு சொல்றாரு. ஆகட்டும், அது நம்பிக்கை தானே வாழ்க்கை. அண்ணன் நிறைய 10 புத்தகங்கள் தன்னம்பிக்கை புத்தகங்கள் நிறைய படிப்பாரு. அதெல்லாம் படிக்கிறதுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு வீரப்போட இருக்கிறாரு. அதனால அவருடைய ஆசை, அவருடைய நம்பிக்கை, அதை பத்தி நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நம்பிக்கை நம்ம வந்து இலக்க விருப்பல. வென்றால் முயற்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்ட்டு அந்த கொள்கையில ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு. அது உள்ளுக்குள்ள ஒரு கலக்கத்துலதான் இருக்கிறார். ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் கட்சியில உள்ள குத்து குத்தா தம்பியை வெளியில போறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. தருமபுரியில ஒரு பிரச்சனைன்றாங்க, ராமக்கல் ஒரு பிரச்சனை, காலைல இருந்துச்சு நைட்டு வரைக்கும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. போன் பேச விட மாட்டேங்கிறாங்க, உடனே ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாங்க. ஆடியோ வீடியோ ஒரு அணியே வச்சிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது வெளியில கான்பிடண்டா காமிச்சுக்கிறாரு.